இன்னைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்குறோம். வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துருக்குறோம். உப்பு 2 டீஸ்பூன் எடுத்துருக்குறோம். மிளகாத்தூள் 4 டீஸ்பூன் எடுத்துருக்குறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறோம். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்குறோம். கடுகு வந்து 2 டீஸ்பூன் எடுத்துருக்குறோம். மிளகாய் வந்து 5 மிளகாய் எடுத்துருக்குறோம். லெமன் 1 எடுத்துருக்குறோம். 9 பூண்டு பல் எடுத்துருக்குறோம். இப்போது நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. அந்த 2 டீஸ்பூன் எடுத்து சொன்ன வெந்தயம் அதை போடுறேன். கடுகு 2 டீஸ்பூன் போட்டாச்சு. வரமிளகாய் 5 மிளகாய் போட்டேன். கடுகு கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ பாருங்க, கடுகு பொரியுது. வெந்தயம் வந்து பொன்னிறமாக வந்துடுச்சு. மிளகாயும் சேர்ந்து வரப்பிடிச்சி என்னைய ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வறுத்தெடுத்த மிளகாய், வெந்தயம், கடுகு ஒன்றா இந்த மிக்ஸி சாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இந்த 1/2 கிலோ நெல்லிக்காயாவும் பச்சையாக தான் வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம். வேக வைக்கலை. வேக வச்சா அதில் உள்ள சத்து கம்மியாயிரும். இப்போ என்ன காஞ்சிருச்சு. கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டிருக்கிறோம். இஞ்சி 9 பல்லு வச்சுருந்தோம்ல, அதை நச்சு வச்சுருக்கிறோம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், வறுத்து பொடி பண்ண மசாலா, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 4 ஸ்பூன் சேர்த்து கிளறி விடலாம். 2 டீஸ்பூன். இப்போ கடாய் ஆஃப் பண்ணிடலாம். வெட்டி வச்ச நெல்லிக்காய் சேர்க்கலாம். இப்போ லெமன் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இப்போ பாருங்க, நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் வெள்ளைப்பாகு சேர்க்குறோம். இஷ்டம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை ஒரு கண்ணாடி பவுலில் சேர்க்குறோம். இல்லை உங்களுக்கு எந்த பாட்டில் உங்கள் வீட்டில் இருக்கோ அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா காய வச்சுட்டு, பாட்டில் வந்து காய வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு சேர்க்கணும். ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் கெட்டு போயிடும். டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.